பொங்கல் கொண்டாட்டத்தில் நம்ம ஐயா 27 வருட வரலாறு. முல்லை பெரியாறு அணை தந்த உயிர் கர்னால் பென்னி குவிக்கிற்கு 27 ஆண்டுகளாக பொங்கல் வைத்து தேனி மக்கள் கொண்டாட்டம். முல்லை பெரியாறு அணையை கட்டிய கர்னால் ஜான் பென்குவிக்கின் 185வது பிறந்தநாளை முன்னிட்டு 185 பொங்கல் வைத்து பொதுமக்கள் விவசாயிகள் மிக விமர்சையாக கொண்டாடினார்கள். தேனி மாவட்ட மக்களுடன் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் இணைந்து பொங்கல் வைத்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு மகிழ்ந்தனர். 5 மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய முல்லை பெரியாறு அணையை கட்டித்தந்த கர்னால் ஜான் பென்குவிக்கை போற்றும் விதமாக ஆண்டுதோறும் அவரது பிறந்த நாளை தேனி மாவட்ட மக்களும் விவசாயிகளும் அரசு விழாவாக கொண்டாடப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. தேனி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பென்னி குவிக் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் தேனி மாவட்டம் பாலார்பட்டி பொதுமக்கள் முல்லை பெரியார் அணையை கட்டிய கர்னால் ஜான் பென்னி குவிக்கிற்கு 27வது ஆண்டாக கலை நிகழ்ச்சிகளுடன் பொங்கல் வைத்து கொண்டாடினார்கள். பாலார்பட்டி கிராம மக்கள் மெயின் ரோட்டில் இருந்து பொங்கல் பானை தலையில் தூக்கிக் கொண்டு சிறப்பு அழைப்பாளராக வந்த சேலம் ஆர் பிரியாணி உரிமையாளர் தமிழ்ச்செல்வன் அவர்களை மாட்டு வண்டியில் வைத்து ஊர்வலமாக அழைத்து வந்தனர். தொடர்ந்து சிலம்பாட்டம், தேவராட்டம், குதிரை வைத்து ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். தொடர்ந்து கர்னால் பென்னி குவிக் நினைவு கலையரங்கம் வளாகத்தில் பெண்கள் அனைவரும் பொங்கல் வைத்து சிறப்பாக கொண்டாடினர். வணக்கம். நம்மளுடைய தேனி மாவட்டத்தில் கர்னல் பென்னின் குவினுடைய இந்த 27வது ஆண்டு விழாவில் பங்கெடுத்ததில் எங்கள் சேலம் மாறார் அன்பு தொழிலாளர் சார்பாக எங்கள் ராஜா சார், மண்ணின் மைதன், தேனி மாவட்டத்தினுடைய நம்ம பாலார்பட்டியில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வில் இவர் தான் முக்கிய காரணம். என்னை அழைத்து வந்து உங்கள் முன்னாடி உங்கள் இன்முகம் காண எனக்கு இந்த பொங்கலுக்கு வாய்ப்பு. எனக்கு எவ்வளோ நிகழ்ச்சிகள் சென்னையில் என் தொழிலாளிங்க, அங்கே என் குடும்பம் எல்லாருமே பொங்கல் கொண்டாட நினைப்பாங்க. அதை விட தமிழ்நாடே குடும்பம்னு நினச்சி நாம் இந்த இடத்துல உங்களோட நிற்கிறோம். நீங்கள் தான் முக்கியம். ஆண்டவனும் நீங்களும் கொடுத்த வாழ்க்கைன்னு நான் பதிவு பண்ணுவேன். அதே போல் இந்த தருணத்தில் பெண்ணின் குவினுடைய பேத்திகள் எல்லோரும் வந்திருக்காங்க. முக்கியமாக இங்கிலாந்துடைய பெண்ணின் குவி அந்த அமைப்பு நம்ம இங்கிலாந்தும் தமிழ்நாடும் கலாச்சார பண்பாட்டு கையெழுத்து லண்டனில் நடைபெற்றிருக்குது. வாழ்த்துக்கள் தமிழர்களுக்கு. தமிழர்கள் என்றாவே நன்றி உள்ளவர்கள் வாழ வைப்பார்கள். ஆனால் இந்த தமிழ் மண்ணில் நம்மளே இந்த பகுதியை வாழ வைத்த பெண்ணின் குவி கர்னலை மறக்க முடியாது. அந்த தாகம் தீர்த்த தலைவனுக்கு நம்ம நினைவு கூர்ந்து நன்றியுடன் தமிழர்கள், நீங்கள், நான், இந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒரு நன்றி கடன் செலுத்தும் விதமாக இந்த விழாவை எங்களை எல்லாம் ராஜா சாரு என்ன எல்லாரையும் சேர்த்து வழி நடத்திய இந்த ஊரினுடைய ஆண்டி அண்ணன் அவர்களுக்கு மனதார பாராட்டுகிறோம். இந்த அனைத்து புகழும் அவரையே சாரும். இந்த பொங்கலுடைய தலைவன் தான் சொல்லுவேன். கர்னல் குயினுடைய எங்களை எல்லாம் இந்த இடத்துல அரவணைத்து உங்களை எல்லாம் வர வச்சு நம்மளை எல்லாம் இந்த இடத்துல நிறுத்தி ஆண்டியர் மீண்டும் வாழ்த்துக்களை செய்து இதோட சிறப்பாகவும் இன்னும் சிறப்பாகவும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மண்ணும் உலகம் இருக்கு வரை கர்னலுக்கு இந்த மக்கள் உறுதுணையாக இருப்பார் என்பதில் ஐயமில்லை. அதில் இந்த ஆண்டு பங்கெடுத்ததில் சேலமாரா தமிழ்ச்சினாயினா மிக நன்றி கூறுகின்றேன். எவ்வளவோ வருவதற்கு சிரமப்பட்ட ஃபஸ்ட்டு யோசித்தோம் பொங்கல் டைமு நம்ம அங்கே இருக்கணுமே. ஆனால் இங்கே வந்து பார்த்த வேண்டி நீங்கள் கொடுத்த ஊர்வலம், குதிரை அணிவகுப்பு, மாட்டு வண்டி அணிவகுப்பு, பொங்கல் அணிவகுப்பு, இறைவன் அருள் இருந்தால் எல்லோருக்கும் கிடைக்குங்கிறதுக்கு இந்த வாழ்க்கை ஒரு உதாரணம். உண்மையாக இருப்போம், சைப்புத்தன்மையோடு இருப்போம், நன்றியுடன் இருப்போம். தமிழர்கள் என்று நன்றி மறக்காதவர்கள் என்பதோடு வாழ்க்கையோடு பதிவு செய்து கொள்கின்ற பாலார்பட்டியிலிருந்து மீண்டும் பத்திரிகை துறைக்கு ஊர் மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை பதிவு செய்து கொள்கின்றேன். வாழ்த்துகள். நன்றி, வணக்கம். ஊடக செய்திகள் யாவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RR தமிழில் கண்டு களியுங்கள்.